கங்கா வேண்டான்னு சொல்ல சொல்ல விஜய்க்கு குமரன் இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாத்தையுமே அவசர அவசரமாக வாங்கி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு கங்கா கடுப்பில், நான் தான் சொன்னலம்மா அவருக்கு வேலை இருக்குன்னு, அப்புறம் எதுக்காக நீ மறுபடியும் அவரை வேலை வச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்ல. சாரதாவும் அதுக்கு, இங்கே பாரு நானே தான் எல்லாமே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் தம்பி தான் அவசர அவசரமாக வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப. அதுக்கப்புறமா விஜய்க்கும் குமரனுக்கும் ஒன்றா உட்காந்து சாரதா சமையல் எல்லாம் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்போ கூட சாரதா குமரன் என்னோட பையன் மாதிரின்னு குமரனோட அருமை பெருமை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் காவேரி கூட குமரன் மாமா எப்படியெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் குமரனும் டவுன் டு எர்த்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதுவும் காவேரியோட அப்பா எனக்கு நிறைய நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தெரியுமான்னு ஒரு நிமிஷம் அவங்கள யோசிச்சு பார்த்துட்டும் அவங்க இப்போது தான் கூட இல்லாததை நினச்சி பார்த்துட்டும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனால் கங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா மற்றவங்க பாராட்டும் போது கூட அந்த பாராட்டை ஏற்றுக்க கூட மாட்டிக்கிற அளவுக்கு என் புருஷன் இருக்காங்களேன்னு அவங்களுக்கு குமரன் மேலே இன்னுமே கோவம் தான் வருது. இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு எல்லாருமே, அதாவது இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குமரனையும் விஜயையும் ஓரளவுக்கு ஒன்றா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு புரியவே இல்லை. அதுவும் குமரனை அவங்க வீட்டு பையனாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாரதா. பட் அது புரியாமல் சாரதா தனியாக இருக்கும்போது அவங்க கிட்ட சிடு சிடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாட்டி கூட கங்காவை திட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் கங்காவும் ஒருபடி அதிகமாக போய் விஜயை பற்றியே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் விஜய் இப்போ ஒன்றுமே இல்லாமல் தானே இருக்காங்கன்னு அவங்கள ஒரு மாதிரி குத்தி காட்டி சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரின்ற மீனிகளை பேச, அப்போ இது எல்லாத்தையுமே வெளியே நின்று கேட்டுட்டு இருந்த காவேரியும் செம்ம கோபத்தோடு வந்து கங்கை கிட்ட செம்மையாக விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல், என் புருஷன் இப்போ வேணால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அதுவும் எல்லாத்தையும் எனக்காக தான் விட்டுட்டு வந்தாங்க, அவர்கிட்ட இருக்கும்போது எனக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன், அவ்வளோதான் நீ வாயடிச்சு போய் நிற்ப, அது மட்டும் இல்லாமல் இப்போ மட்டும் நாங்கள் சும்மா இல்லை, நான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்காகவும் சேர்த்து நான் உழைக்க தயாராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. இதை பார்த்துட்டு கங்கா, இவ என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கும் இப்படி ஓவராக பேசுகிறான்னு அதையுமே ஒரு மாதிரி மட்டமாக தான் பேசுகிறாங்க. உடனே கடுப்பான சாரதாவும், இப்படி நீ வாயை மூடிட்டு சும்மா இல்லாமல் அவரோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு அங்கேருந்து கோவத்தில் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது விஜயோடு சேர்ந்து சாரதாவுமே போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு காவேரியை கண்ணு வைக்கிறானா பார்த்துக்கோங்களேன். அதுவும் விஜய் ரொம்பவே கிண்டல் பண்ணி சாரதா கிட்ட, இந்த வெயில்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது, கொடைக்கானலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்காமல் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொடைக்கானல்ன்ற வார்த்தையை கேட்ட உடனேயே சாரதா கண் கலங்கி விஜய் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாத்தையுமே அந்த படுபாவி பசுபதி பிடுங்கிட்டானே, அவளாம் நல்லாவே இருக்க மாட்டான், எனக்கு அந்த வீடு போனதை இன்னுமே மறக்கவே முடியல, கண்டிப்பாக அவன் அனுபவிச்சே ஆவான், அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே கூலி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடு போன விரக்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ரொம்பவே தாக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தவங்க இப்படி திடீர்னு வீடுன்னு சொல்லும்போது இப்படி அழுதுட்டாங்களே, அப்போனா அந்த வீடு அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்த விஜயும், கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அவங்களோட வீட்டை மீட்டு தந்தே ஆகணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறமா கண்டிப்பாக விஜய் பசுபதியை நேரடியாகவே எதிர்க்க போகிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ இது வரைக்கும் காவிரியோட குடும்பத்தை இப்படி பழி வாங்கிட்டு இருந்த பசுபதியோட கதை இதோட முடிய போகுதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த சீன் சீக்கிரமாக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ இவ்வளோ நாளாக காவேரியை கிண்டல் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்க ராகினிக்கும் காவேரி ஒரு தரமான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?